எல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. நீங்க ரமலான் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. இன்றைய நாள்ல இருந்து நீங்க முடிவெடுங்க. இதுக்கு பின்னால் ஒரு சுபகு தொழுகையை நாங்கள் விட மாட்டோம். அல்லாஹ்விடம் வாக்கு கொடுங்கள். ஏன் தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு சுபகு தொழாம தூங்குறானோ ஃபைன ஷைத்தான பால ஃபீ உதுனைஹி, அவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். சுபகு தொழாம தூங்குறவன் காதுல ஷைத்தானுடைய சிறுநீர் இருக்குதா? நீங்க சொல்லுங்க தைரியமா, நீ சுபம் சொல்லலையா? சைத்தாண்ட மூத்திரத்தோட தான் நீ சுத்திக்கிட்டு இருக்கு. அதோட பஜாருக்கு போறாரு, அதோட தொழிலுக்கு போறாரு, அதோட மார்க்கெட்டுக்கு போறாரு, அதோட வியாபாரத்துக்கு போறாரு. எந்த பரக்கத்தாவது கிடைக்குமா? தரித்திரியமே தரித்திரியம் மட்டும்தான், முசீபத்தே முசீபத்து மட்டும்தான். எந்த பரக்கத்தும் கிடைக்காது, எந்த பரக்கத்தும் கிடைக்காது. ஆகையால் சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய நேரம் சொல்றாங்க, அடிமை விஷம் ஏறியவன், நஞ்சூட்டப்பட்டவன், விஷப்பாம்பு கொத்தியவன் எப்படி துடிப்பானோ அதே போல என்னுடைய எஜமான் அலி துடிப்பார். கை சேரவே கை சேரவே, யா ரப்பனா யா ரப்பனா, என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே, மின் கில்லத்தி ஸாத் வ புஅதி ஸஃபர் வ வஹ்ஷத்தி தரீக். யா அல்லாஹ், மறுமையுடைய பிரயாணம், நீண்ட பிரயாணம் போக இருக்குது. ஆனால் அந்த பிரயாணத்துக்கு தேவையான எந்த நல்லமலும் எந்த கட்டு சாதகமும் என்னிடம் இல்லையே அல்லாஹ். நான் தப்புவேனா? நான் சொர்க்கம் போவேனா? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன். இன்னைக்கு நாங்க வாழ்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் நினைப்பு. மருமகன் இந்த உலகத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கிடைத்ததை போல் மனைவி இந்த உலகத்தில் வேற எந்த ஆணுக்கும் கிடைக்கவில்லை. யார் மனைவி? ஃபாத்திமா, சுவர்க்கத்து பெண்களின் தலைவி. இந்த உலகத்தில் ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பெத்தெடுத்த ஆம்பள பிள்ளைகளை போல 2 ஆண் சிங்கங்களை வேற எந்த ஆம்பளையும் பெத்தெடுக்கல. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, சுவர்க்க வாலிபர்களின் தலைவர்கள். இந்த உலகத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் ஒரு சிலரை தவிர வேற யாருக்கும் கிடைக்கல. யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்தின் தலைவர் மாமனார், சுவர்க்கத்து தலைவி மனைவி, சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் பிள்ளைகள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட தவச்சத்துல பயப்படுறார், அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா? நாங்க எவ்வளவு தைரியமா இந்த ஊர்ல நடமாடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாளாவது நம்முடைய பாவத்தை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து, யா அல்லாஹ் நீ என்ன மன்னிப்பியா கண்டிப்பியா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கொசுவுடைய ரெக்கையின் அளவுக்கு கண்ணீர் அல்லாஹ்வுடைய பயத்தால் வந்தால் கூட அல்லாஹ் அந்த கன்னத்தை நரகம் தீண்டுவதை ஹராமாக்குவான். எவ்வளவு அழகும் சகோதரர்கள், எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே. அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் நம்மால் சுவர்க்கம் நுழைய முடியாது. அந்த ரஹ்மத்தை அள்ளிக்கிட்டு வர மாதம் தான் இந்த ரமலான். வீணாக்கிறாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகம் கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளுங்கள்.